ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் எக்ஸாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் May 2024 ஃப்ரம் 2016 அண்ட் ஆஃப்டர் அட்மிஷன் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு May 2024 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஃபார் May 2024 எக்ஸாம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கான டைம் டேபிளுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் நெக்ஸ்ட் டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஆஸ் யூஷுவல் என்ன சென்டர் கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. சில சென்டர்ஸ்லாம் மிஸ் ஆகும். மேபி பார்த்தீங்கன்னா சூன் வந்து அதை அப்டேட் பண்ணலாம், இல்லை இந்த சென்டரோட மட்டும் விடலாம். ஸோ அது யூனிவர்சிட்டி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். நான் நெக்ஸ்ட் அதுக்கு டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை டீட்டெயிலாக நான் வந்து செப்பரேட் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 26/4/2024 கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஃபைனோட இந்த மந்த் 26ஆம் தேதி வரையும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் டேபிளும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் பேட்டர்னுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிஏக்கு தனியாக, பிஎஸ்சிக்கு தனியாக, பிபிஏக்கு தனியாக இந்த மாதிரி தான் டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னுக்கு வந்து போட்டிருக்காங்க. செமஸ்டர் பேட்டர்னுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து டைம் டேபிள் போடுவாங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு செமஸ்டர் பேட்டர்னே வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து இது போல் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் வந்து உங்களோட டேட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் இருக்கும், சப்ஜெக்ட் நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். May 19th தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் எல்லா வருஷமும் சொல்லியிருந்தேன். அதே போல் May 19 சண்டே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே டைம் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைமிங் ஆஸ் யூஷுவல் மார்னிங் செஷனுக்கு 9:30 AM to 12:30 PM, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் வந்து வைக்கிறேன். அதை டச் பண்ணி நீங்கள் உங்கள் டைம் டேபிளை வந்து இமீடியட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸுமே மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெமோ வீடியோ போடுறேன். அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வீடியோ செப்பரேட்டாக போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.